பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. இது ஆண்களை குறித்தும் பெண்களை குறித்தும் போட்டிருக்கு. அன்றியும் புருஷர்களே, கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்கள் எல்லா இடங்கள்லையும் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இதை தெளிவாக சொல்கிறாரு. 2வது பாருங்க, ஸ்திரீகள் மயிரை பின்னவாதாவது பொன்னிலாலும் முத்துக்களாலும் விலையேறப்பெற்ற வஸ்திரங்களாலும் தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நயத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவ பக்திகளுக்கு என்று சொல்லுவதற்கு ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரிகளையும் தங்கள் அலங்கரிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன இதில் சொல்கிறாருன்னா, பொன்னினாலும், அதாவது தங்க நகைகள். இது எங்கள் வீட்டிலே நான் வீட்டில் யூஸ் பண்ணுற நகைகள் தான். இது எப்படி சொல்வது, விலையேறப்பட்ட வஸ்திரங்கள். ஆடம்பரமான வாழ்க்கைக்குள்ளே தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். விலையேறப்பட்ட பொருட்கள் மேலே நம்ம ஆசைப்படக்கூடாது. தேவன் அதை தான் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருக்கலாம்? இந்த வசனத்தை கேட்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட இந்த ஒப்பு கொடுத்து இதை கேளுங்க. எல்லா பெண்களும் சரி. ஒருவேளை உங்களுக்கு பொன்னாசை இல்லை விலை உயர்ந்த வஸ்திரங்கள் மேலே அது மேலே ஆசை இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. ரெண்டும் தான். வஸ்திரத்தின் மேலேயும் பிசாசு பாருங்க, பெண்களுக்கு எதில் இச்சையை கொண்டு வந்து வச்சுருக்கான்னு, பொண்ணினாலும் வஸ்திரங்கள்னாலும். இன்றைக்கி பெண்களுக்கு ட்ரெஸ்ஸும் சரி நகையும் சரி அதுனா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அது மேலே ஒரு இச்சையை கொண்டு இருக்காங்க. ஆண்டவர் அது மேலே இச்சிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கவனமாக இருங்க. அதே மாதிரி சபையில் ஸ்திரீகள் பேசும்போது கவனமாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, உள்ளே இருக்க ஆண்கள் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க மாட்டாங்க. அவங்களோட பார்வை பரிசுத்தமான பார்வையாக இருக்காது. அந்த இடம் பரிசுத்த குலைச்சலுக்கு உண்டாகுது. இது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாது. இதை நான் சொல்கிறேன். இதை யாரும் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா சில பெண்கள் நீங்கள் மேடையில்னு பேசும்போது உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை சரியாக பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா உள்ளே இருக்க எல்லா ஆண்களும் சரியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இயேசு கூட இருந்த 12 பேர்லேயே ஒரு யூதாஸ், ஒரு பேதுரு தவறான விஷயத்தில் இருந்தாங்க. யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்தாரு. அதே போல் சபைக்குள்ளே எல்லாரும் நல்லா இருப்பான்னு நினைக்காதீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியாக பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு ஆணுக்கு இச்சிக்கும்படி ஒரு துணியை நீங்கள் போட்டு நிற்காதபடி உங்களை காத்து கொள்ளுங்க. உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆமென்.